மேம் இப்ப அடுத்தது தேர்ட் ரெசிபி என்ன செஞ்சு காட்ட போறீங்க? ரவா இட்லி. ரவா இட்லி. ஓகே, நம்மள நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச ஒரு ஃபுட்னு சொல்லலாம். சோ இந்த ரவா இட்லிக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்? ரவா இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரவை, கடுகு, உளுந்து, முந்திரி, கேரட், கடலை பருப்பு, பச்சை மிளகாய், தயிர், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள். பண்ண ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன மேம்? இது நான் வந்து வீட்ல இருந்தே பண்ணின்னு வந்திருக்கேன். ரவையை வந்து நான் ஃபர்ஸ்ட் எண்ணெயை விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு ரவையை என்னன்னா அந்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்து எடுத்துன்னு வந்துட்டேன். ஓ சூப்பர். ஓகே. அதை வந்து இப்படி தயிர்ல கலக்கியும் வச்சுட்டேன். ஏன்னா மினிமம் இது ஒரு 1 hour ஊறினாதான் நல்லா இருக்கும். ஓகே. இல்லைன்னா இட்லி உப்புமா மாதிரி மென்னடிக்கும். ஓகே. அதுக்குதான். ஓகே. இதுல வந்து இப்ப கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி அண்ட் கேரட் ரெண்டையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் அழகா இருக்கும். ஓகே. சோ ஆஃப் கோர்ஸ் டேஸ்டுமே வந்து அதிகமா இருக்கும் இல்லையா கேரட்லாம் போடும்போது. கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்த ஒரு கலவையில வந்து ரவையும் போட்டு நல்லா செவக்க மணக்க வறுத்து எடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த ரவைய வந்துட்டு புளிச்ச தயிர்ல கலந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்காங்க. அண்ட் ஊறின அந்த மாவுல வந்து கேரட் துருவி அந்த கேரட் சேர்த்திருக்காங்க. அதோட கொஞ்சமா கொத்தமல்லி இலைய சேர்த்திருக்காங்க. இதுல கொஞ்சம் உப்பு சேர்க்க போறீங்க. ஓகே. சோ இப்ப இந்த ரவை மாவு இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கிறாங்க. சேர்த்து நல்லா அந்த மாவை வந்து ஒண்ணு சேர கலரிடுறாங்க. இந்த அளவுல அது ஓகே. அந்த இட்லி மாவுடைய பதத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப இந்த மாவு வந்து நல்லா கட்டியா வந்து கலந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அடியில கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த தட்டுல கொஞ்சம் எண்ணெயை விட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம கலந்து வச்ச அந்த ரவை இட்லி மாவு, அந்த ரவை மாவை வந்துட்டு அழகா வந்து நம்ம இட்லி தட்டுல ஊத்தி வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு ரவா இட்லி வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு உணவு. ஸோ அதுல வந்து இப்போ மேம் வந்துட்டு நல்லா வந்து துருவிய கேரட் அதெல்லாம் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ அப்ப அதனுடைய சுவை வந்து இன்னும் வந்து கூடுதலா தான் இருக்கும் நமக்கு. சோ நமக்கு வந்து இப்போ குயிக்கா வந்துட்டு ரவா இட்லி அருமையான விதத்துல அவங்க வந்து ரெடி பண்ணி அடுப்புல வந்து ஊத்தியும் வச்சுட்டாங்க. இதை மூடி வச்சிடலாம். ஓகே. இட்லி, தோசை இதுன்றது வந்து நம்மளுடைய அன்றாட லைஃப்ல வந்து ரொட்டீனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு. சோ அதை வந்து எப்படி டிஃப்ரெண்டா ஒரு நாள் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த மாதிரி ரவா இட்லி. சோ இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு மலைப்பா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஜஸ்ட் அந்த ரவை வந்துட்டு நம்ம வந்து அதை வறுத்து எடுக்கக்கூடிய அந்த விதமும் அண்ட் அதே மாதிரி அதை வந்து நம்ம மேக்சிமம் ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். சோ அந்த ஒரு பதத்தை மட்டும் நம்ம பொறுமையா கையாண்டோம்னா ரவா இட்லி வந்து ஈஸியா ஊத்திடலாம். சோ நம்ம மார்னிங் எந்திரிக்கிற டைம் கூட வறுத்து நம்ம ஊற வச்சோம்னா நம்ம ஃபுல்லா ரெடி ஆயிட்டு கிளம்புற வேலையில நம்ம வந்து ஊத்தி அழகா சுவையான ஆரோக்கியமான இட்லியை வந்து சாப்பிடலாம். சோ இதோட காம்பினேஷன் சட்னி என்ன பெஸ்டா இருக்குமா? கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னி. ஓகே. மேம் இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சோ ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாங்களா? ரவா இட்லி நல்லா சுட சுட தயாராயிடுச்சு. சோ 2 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு கொஞ்சம் ஆவியெல்லாம் அப்படியே அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா அழகா இட்லி பூ போல இந்தோ வந்தாச்சு.
தேங்க்யூ மேம். இந்த ரவா இட்லி ரெடி ஆகி அப்படியே நம்ம எடுக்கும் போதே அதனுடைய அந்த ஃபிளேவர் நறுமணம் வந்து தூக்கலா இருக்கு. சோ இது இப்ப எவ்வளவு அளவுக்கு சுவையா இருக்கு அப்படிங்கறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேம் சான்ஸே இல்ல, உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கும். அது எஸ்பெஷலி நீங்க இதுல வந்து அந்த சேர்த்த தயிர், புளிச்ச தயிர் சேர்த்ததுடைய அந்த பிளேவர் வந்து நல்லா தனிச்சு தூக்கலாவே வந்து இந்த ரவா இட்லியில வந்து காட்டி கொடுக்குது. சோ ரொம்ப அற்புதமா இருக்கு இதனுடைய சுவை. சோ இதே பதத்துல நீங்களும் இந்த ரவா இட்லியை ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயமா வந்து சூப்பர் சுவையோட உங்களுக்கும் வரும். ரவா இட்லி செய்யும் முறை: ரவையை வந்து நான் ஃபர்ஸ்ட் எண்ணெயை விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு ரவையை என்னன்னா அந்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்து எடுத்துட்டு வந்துட்டேன். அதில் தயிருடன் 1 மணி நேரம் ஊற வைக்கவும். அதோடு துருவிய கேரட், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இறக்கினால் ரவா இட்லி தயார். சோ இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட்ல 3 ரெசிபிஸ் பார்த்தோம். 3 ரெசிபிஸ்மே ரொம்பவே அட்டகாசமா அற்புதமா செய்து காட்டினாங்க. சோ இதே மாதிரியான விதத்துல நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ருசிக்கலாம் வாங்க.